சைவத்தின் வழிகாட்டியா அப்படின்னு பார்க்கும்போது சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள். சமயக்குறவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர். இவங்களுடைய சிலைகள் நீங்கள் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில் இருக்கும். ஏன் அப்படின்னா இவர்கள் ஆலயங்கள் தோறும் சென்று இறைவன் மீது பதிகங்களையும் பாடல்களையும் பாடி இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள். சந்தான குறவர்களுடைய சிலைகளை நீங்கள் பெரும்பாலும் ஆலயங்களில் பார்க்க முடியாது. சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிற இடத்துல பார்க்கலாம். சந்தான குறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெய்கண்டார், அருணந்தி சிவம், உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அமர்ந்த நிலையில் தான் இவங்களுடைய சிலைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க சைவ சித்தாந்த வழியில் இறைவனை எப்படி அடையணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தவங்க. இந்த இரண்டிலும் அடங்காதவர்கள் 63 நாயன்மார்கள். அதில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. குயவர் இருப்பார், வேடர் இருப்பார், மிகப்பெரிய மன்னர் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வருது நம்ம சைவ சித்தாந்தம்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் இறைவன் மீது பக்தி, தொண்டு நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை நோக்கி போனீங்கன்னா இறைவன் உங்களுக்கு முக்தியை கொடுப்பார் என்று உலகத்தில் போதிக்கின்ற ஒரே சமயம் சைவ சமயம். ஒரே இறைவன் சிவன் என்பதை உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.